சுமானக மக்களே, நம்மளாம் எதிர்பார்க்காத நேரத்துல பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எஃப்ஜே அரோரா 2 பேரும் பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை ஒரு எக்ஸ்ட்ரீமா தாண்டி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரோரா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அரோரா மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போய் ஒரு மாதிரி வீங்கி போய் இருக்கு. அந்த வகையில அரோரா பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை வந்து ஆதிரை டாபிக் நினைக்கிறேன். இந்த 3வது ப்ரோமோல பாத்தீங்களா ஆதிரைக்கான கேஸ் எடுத்து சேதனை பேசியிருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அரோரா எஃப்ஜே இந்த 2 பேரும் ஏதோ பேசியிருக்காங்க. அதுல எஃப்ஜே ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சு நம்ம அரோரா ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் தான் வீடு மொத்தமா வெடிச்சு ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரோமோல நீங்க நல்லா கவனிச்சுனா ஃபர்ஸ்ட் அரோரா தான் பேசுறாங்க. நீ தாண்டா இப்ப என்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு. அதுதான் சண்டையை போட்டிருக்காங்க. அதுல நம்ம அரோரா இப்படி சொல்றாங்க, நீ தான் என்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப எஃப்ஜே என்ன சொல்றாங்க, நான் தான் சொல்லிட்டேன்லடா, நான் அப்பவே சொல்லிட்டேன்டா, நான் பண்ண தப்பு தான்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, தப்புன்னு சொல்லிட்டேன்டா, இதுக்கப்புறம் என்னடா வேணும்? அவ வந்து நான் ஏதோ வேற மாதிரி பேசுன மாதிரி சொல்றாடா. ஏதோ அவகிட்ட போயிட்டு நான் ஆதிரை பத்தி என்கிட்ட 10 பாயிண்ட் இருக்கு, அந்த 10 பாயிண்ட் நான் வெளியே எடுத்து விட்டேன்னா ஆதிரைக்கான கரியரே காலியாருன்னு சொன்ன மாதிரி அவ சொல்றாடா, நான் அப்படி பேசலடான்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றான். உண்மையாவே எஃப்ஜே கிட்ட அந்த மாதிரி 10 பாயிண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அந்த விஷயத்தை மட்டும் எஃப்ஜே உடைச்சா அசிங்கப்பட போறது ஆதிரை தான். ஏன்னா ஆதிரை அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட பழகிருக்காங்க. அவன் அந்த பாயிண்ட வெளியே சொல்லக்கூடாது, நம்ம பழகிட்டனால அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இதா இருந்துட்டு இருக்கான். அவனை நீங்க நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் போட்டு உடைச்சுவான். உடைச்சா ஆதிரைக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகும். பட் இந்த இடத்துல ஆதிரை என்ன ட்ரை பண்றான்னு புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆதிரை என்னதான் ட்ரை பண்றாங்க? ஆதிரையை பத்தி அந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி கூட நான் ஆதிரைக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆதிரை பத்தி ஒரு டாபிக் உடைச்சான் தெரியுமா எஃப்ஜே? ஆதிரை என்கிட்ட முத்தம் கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே தெரிஞ்சு போச்சு ஆதிரை ஒரு கேம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அவங்க கிட்ட க்ளோஸா தான் பழகிருக்கீங்க, க்ளோஸா தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டும் அதையும் தாண்டி திருப்பி அவங்க கிட்ட க்ளோஸா பழகிட்டு முத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி சுத்தி இருக்கீங்க. அப்ப இங்க யாரு தப்பு பண்ணிருக்கா? அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல அவன் உங்களை அவாய்ட் பண்ணும்போது நீங்க தான் தேடி தேடி போய் பார்த்தீங்க. பல இடங்கள்ல அவன் வேணுக்குன்னு உங்களை அக்கான்னு கூப்பிடும்போது நீங்க தான் தள்ளி தள்ளி ஓடுனீங்க. அப்போ ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்க நீங்க ஏன் அக்கான்னு சொல்லும்போது ஓடுறீங்க? இதான் எனக்கான கேள்வி ப்ரோ. இப்ப சேதனனுக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா? ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கும்போது அவன் வந்து சும்மா கிண்டலா என்ன அக்கா சாப்பிடல அக்கான்னு கேட்கும்போது எதுக்கு எந்திரிச்சு ஒரு மாதிரி சேடா ஓடணும்? லவ்வர்ஸ் தான் அப்படி ஓடுவாங்க. அதாவது பல வருஷம் காதலிக்கிறவங்க தான் டக்குன்னு அக்கான்னு சொன்னா ஒரு மாதிரி அக்கான்னு சொல்லாதரான்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போவாங்க. இங்கேயே ஆதிரை மனசு உடைஞ்சு போனாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த பாண்டு வித்தியாசமா இருந்திருக்கு. அதனாலதான் எஃப்ஜே வந்து இது ரொம்ப தப்பா போயிடும், நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடினா. ஏங்க நாங்க பார்த்தோங்க, 2வது வாரம் நாங்க பார்த்தோம். அவன் ஓடிக்கிட்டு தான் இருந்தான், பல நேரம் தப்பிச்சு ஓடினான். இவங்க தான் தேடி தேடி போயிட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்கிட்ட பேச மாட்டியா, என்கிட்ட பேசாம இருக்கு, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ பேசலன்னா என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆதிரை தான் துரத்தி போனாங்க. நாங்க பார்த்தோங்க. அப்ப இப்ப என்ன நீங்க காட்ட ட்ரை பண்ணீங்க? இந்த இடத்துல என்ன காட்ட ட்ரை பண்றீங்க? அப்ப அந்த இடத்துல அவன் அப்படி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா என்கிட்ட 10 பாயிண்ட் இருக்கு நான் சொன்னேன், அதுக்கு நான் கரியரே காலி ஆயிரும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டமா சேர்ந்து ஏதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டப்புன்னு எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை விட்டான், கிளம்புங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு வார்த்தை விட்டுருக்கான். டக்குன்னு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு என்ன கிளம்புங்க, ஏன் கிளம்பணும்னு சொல்லிட்டு வார்த்தை விடுறாங்க. விக்ரமுக்கான சவுண்ட் தான் கேக்குது. அண்ணே விக்ரமே, நீ தானே இந்த கேஸ்ல தம்பே மன்னிப்பு கேட்டுறா, கேஸை தோத்துட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்த நீ தானே? அவனும் பிளான் வச்சிருந்தான். ஆனா அந்த பிளானை உசிப்பத்தி விட்ட நீ தானே பண்ண, நீ தானே லாயர். அப்ப ஒன்னே சேர்த்து எங்க அண்ணன் அடிச்சிருக்கணும்ல. அப்ப எபிசோட்ல பார்த்தா தெரியும். எபிசோட்ல மட்டும் ஒன்ன நோண்டாம இருக்கட்டு, அதுக்கப்புறம் நாங்க கேட்கிறோம். ஏன்னா லாயர் அங்க சொல்ல போய் தானே அங்க கூண்டுல நிக்கிற எஃப்ஜே வந்து மன்னிப்பு கேட்கிறான். அப்ப லாயர் தானே அதை உசுப்பேத்தி விட்டுருக்காரு. அப்ப நியாயம் எப்படி லாயர் தானே அடிக்கணும்? ஏன்பா ஒரு லாயரை வந்து இந்த கேஸை ஏன்பா இப்படி முடிச்சேன்னு சொல்லிட்டு நியாயம் எப்படி லாயர் அடிச்சிருக்கணும்ல. பட் ப்ரோமோல லாயர் அடிச்ச மாதிரி தெரியலையா? கரெக்ட் தானே? நான் கேட்கறது கரெக்ட் தானே ப்ரோ? ப்ரோமோல லாயர் அடிச்ச மாதிரி தெரியல. லாயர் ஜாலியா தான் உட்கார்ந்துருக்காரு. லாயர் இப்பவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. எபிசோட்ல பார்க்கும்போது நீங்க மட்டும் லாயர் அடிக்காம இருங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அரோரா அழுதுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அழுதுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம சேதன் என்ட்ரி, என்னடா இது அரோரா அழ வச்சுட்டீங்களா, இருங்கடா வாரேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் டன் 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 ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்ல. என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம அரோரா என்ன சின்ன பிரச்சனை, இன்னும் ரெவடி பசங்க தான் தொந்தரவு பண்றான்லன்னு சொல்லிட்டு சேதனன் டக்குன்னு கேட்கறாங்க, என்னம்மா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அரோரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினேன், அதை பேசக்கூடாதுன்னு சொல்றான், அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இது இப்படி சொல்லாது அப்படி சொல்லாது, இதெல்லாம் வெளியே கொண்டு போகாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்றான் சார், அதுதான் சண்டை சார்ன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம சேதனை டப்புன்னு எஃப்ஜே எழுப்பிவிட்டு, எஃப்ஜே அவங்க என்ன என்கிட்ட பேசணும், என்ன என்கிட்ட பேசக்கூடாது, நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க, அதெல்லாம் முடிவு பண்ண நீங்க யாரு, அதையாங்க நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு ஒரு அடியை போடுறாங்க. அப்ப எஃப்ஜே கிட்ட சத்தமே இல்லை.
ஓகேவா? எஃப்ஜே கிட்டே சத்தமே இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லலைன்னா உங்களுக்கு தாங்க கெட்ட பேரு, உங்களுக்கு தாங்க கெட்ட பேர், உங்களுக்கான மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த விஷயம் உங்களுக்கு மைனஸாவே போயிருக்கும். அவங்க உங்களை தான் காப்பாத்திருக்காங்க. அரோரா வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல பேசலங்க. அரோரா வந்து ஆதரைக்கு சப்போர்ட் பண்ணி பேசலங்க. அரோரா பேசுனது ஆதரைக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான், முக்கியமா உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. அது தெரியாம நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லது எதுனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எஃப்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே போட்டு பொளக்குறாங்க. இந்த இடத்துல நல்லது கெட்டது நீங்க எப்படி பிரிச்சு பார்க்க போறீங்க? ஆக்சுவலா அந்த பொண்ணு என்னப்பா கேஸ் போட்டா? ஆதிரை போட்ட கேஸ் என்ன? நான் அவனிடம் ஒரு நண்பராக பழகினேன், ஒரு நண்பரை தாண்டிய ஒரு உறவாக பழகினேன். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் அவாய்ட் பண்ணான். அவாய்ட் பண்ணப்ப நானும் தேடி தேடி போனேன். போனதுக்கு அப்புறம் நான் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டேன். வெளியே போய் பார்க்கும்போது அவன் என்ன பத்தி பின்னாடி நிறைய பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான்னா, நான் தேடி தேடி போய் லவ் கண்டென்ட் கொடுத்ததாகவும் அவன் தப்பிச்சு ஓடினதாகவும் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கான். அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ நான் தேடி தேடி அவனை லவ் பண்ண மாதிரி அது போர்ட்ரே ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இப்ப விக்டிம் கார்டு பிளே பண்றான், உமன் கார்டு தூக்கிட்டான்னு சொல்லி தான் கேஸை போட்டு வச்சிருக்கீங்க. இங்க என்னோட கொஸ்டின் என்னன்னா, எஃப்ஜே அன்னைக்கு ஒரு டாபிக் உடைச்சான். என்ன டாபிக் தெரியுமா? நம்ம ஆதிரே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உன்னை லவ் பண்ற மாதிரிடா பேசினேன், உன்னை லவ்னு ஏதாவது சொன்னடா, என்னைக்காச்சும் அப்படி பேசினடான்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு மாதிரி மிரட்டுவாங்க. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த கேஸ்ல வந்து ஆதிரை ஜெயிச்சிருப்பாங்க, எஃப்ஜே வந்து சாரி கேட்டு வந்திருப்பான்ல, அதுக்கப்புறம் பெட்ரூம்ல வச்சு பேசியிருப்பாங்க. அப்ப ஆதிரை மிரட்டுவாங்க, நான் அப்படியேடா உன்னை பழகினேன், உன்னை லவ்னு ஏதாவது சொன்னடா, எதா பண்ணனடான்னு சொல்லிட்டு அக்கா வந்து மிரட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல எஃப்ஜே ஒன்று சொல்லுவான், நீ லவ்னு என்கிட்ட ஓப்பனா சொல்ல, ஆனா நீ பழகின விதம் அப்படிதானே இருந்துச்சு, நீ அப்படிதானே பழகின, இல்லைன்னு சொல்லு பார்க்கலான்னு சொல்லிட்டு எஃப்ஜே கேட்பான். உடனே அந்த இடத்துல ஆதிரை, இல்லடா அப்படிலாம் இல்ல, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் சொல்லிட்டு தான் உன்ட்ட பழகினேன், சொல்லாம பழகுனடா சொல்லுடான்னு சொல்லிட்டு அக்கா வந்து கேட்பாங்க. அப்பவுமே எஃப்ஜே சொல்லுவான், நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லாமே சொன்னேன், எல்லாம் ஓகே, ஆனா நீ என்கிட்ட பழகின விதம் அப்படி இல்லை ஆதிரை, நீ என்கிட்ட அப்படி பழகல, நான் ஒன்னு சொல்லுவேன், சொன்னா அது வேற மாதிரி போயிடுவான், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து நிப்பாட்டுவான். உடனே ஆதிரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுடா, என்ன இருக்கு, என்ன அப்படி வச்சிருக்க, சொல்லு பாப்போன்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்லுவாங்க. அதுல உட்கார்ந்துருக்க அரோராவும் உடனே என்னடா அப்படி வச்சிருக்க போற சொல்றான்னு சொல்லிட்டு அரோராவும் உசுப்பேத்துவாங்க. உடனே தான் அவன் சொல்லுவான், நீ ஃப்ரெண்டா பழகுனா எதுக்கு என்கிட்ட வந்து முத்தம் கேட்ட, முத்தம் கொடுன்னு எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் உடைச்சான். அதுலதான் டப்புன்னு ஆதிரை வந்து, ஓகேடா உங்ககிட்ட இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், உங்ககிட்ட வேற பாயிண்டே இருக்காது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இங்க நீங்க சொல்லுங்க, யாரு கூட எப்படி பழகிருக்கா? அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு வித்தியாசமான ஜோன்ல இருந்திருக்காங்களா இல்லையா? இல்லாட்டினா எப்படி இந்த பொண்ணு போய் முத்தம் கேட்கும்? இல்லாட்டினா எப்படி இந்த பொண்ணு வெளியே பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு அவன்கிட்ட போய் முத்தம் கேட்கும்? அப்ப அந்த இடத்துல அவன் சொல்றான், வெளியே பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு என்கிட்ட நீ முத்தம் கேட்ட, அதனால தான் நான் தள்ளி போக ஆரம்பிச்சேன், இது ரொம்ப டிஃபரெண்டா போகுதுன்னு சொல்லி தான் நான் தள்ளி போனேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றான். அதுக்கு ஆதிரைக்கான பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும்டா, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும், அவன் புரிஞ்சுப்பான், சரியா? நீ தும்ம தேவையில்லாம பேசாத, நான் முத்தம் கேட்டேன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா நாடகத்தை போட்டிருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவன்கிட்டயே சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் முத்தம் கேட்டா அவன் பேர் தானே கெட்டு போகும். அவன் ஒருவேளை முத்தத்தை கொடுத்து அந்த ஃபீலிங்ஸை வளர்த்து அந்த ஃபீலிங்ஸை ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தா அது எங்க போய் நிற்கும் சொல்லுங்க? அப்ப அந்த பையன் தள்ளி போனது கரெக்டா இல்லையா? இப்ப அந்த பையன் தள்ளி போனது தப்பா, இல்ல தள்ளி போயிட்டு அவன் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பழகுறான்னு சொல்லி சொன்னது தப்பா? இப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? தள்ளி போயிட்டு அதோட பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கணும், புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கணும். இல்ல எனக்கு தெரியல, இப்ப சேதனை என்ன விஷயத்த இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட தப்பு இருக்கு. அவன் உடைக்க ஆரம்பிச்சா அந்த பொண்ணுக்கான லைஃப் உண்மையாவே அடி வாங்கும். அதனாலதான் அவன் அமைதியா இருந்துட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கான். அதுதான் அரோராட்ட மீன் பண்ணி பேசியிருப்பான். அதுக்குள்ள அரோரா பெருசா அதை பிடிச்சி வச்சு ஏதோ டிராமா கிரியேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோராக்கு இதே சோழியா போச்சு ப்ரோ. ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் கூட பேசுறது பழகுறது, அப்புறம் அவங்களே வச்சு குத்துறது. காமு கூட பழகிச்சு, காமு காலி பண்ணிச்சு. வினோத் கூட பழகிச்சு, வினோத் ஒரு இடத்துல போய் குத்தி மலத்துச்சு. இப்போ திடீர்னு எஃப்ஜே கூட பழகிச்சு, எஃப்ஜே காலி பண்ணிச்சு. ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையுமே அந்த பொண்ணு காலி பண்ணிச்சு ப்ரோ. அப்ப காமு சொல்றது கரெக்ட் தானே? ஆதிரை வீட்டுக்குள்ள அந்த வாரம் பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருப்பாரு, யார் 2 பேர் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிப்பாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஆதிரை வந்து பாரு அரோரா 2 பேரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அரோரா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவ வந்து பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அரோராக்கான அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாமே மாற ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கான பிஹேவியர் சுத்தமா மாறிச்சு. அதான் காமு மீன் பண்ணி பேசினாப்ல, ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டு. கரெக்ட் தானே? ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் வினோத்துக்கு ஆப்போசிட்ல சண்டை, ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் காமு ஆப்போசிட்ல சண்டை, இப்ப ஆதிரைக்கு சப்போர்ட்டா பேசிட்டு எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல சண்டை. அப்ப இந்த அரோரா பொண்ணு என்னங்க பண்ணுது? இந்த அரோரா பொண்ணு என்ன பண்ணுது? யாரா சொல்லுங்களேன். இந்த பொண்ணு என்ன கேம் ஆடுது? உண்மையாவே அப்போ பசங்க கூட பேசி அவங்க பேசின விஷயங்களை வச்சு இந்த பொண்ணு கேம் ஆடுது ப்ரோ. கன்றாவியா இருக்கு. இதுல எஃப்ஜே உடைச்சா அசிங்கப்பட போறது ஆதிரைங்க. அந்த பொண்ணுக்கான கேரக்டர் தப்பா போயிடும். வெளியே ஆளை வச்சுட்டு ஒரு முத்தம் கேட்டிருக்காங்க, இது என்ன கேரக்டர்னு சொல்லி கிழிச்சு நட்டிடுவாங்க. இது புரிஞ்சிக்காம இந்த கேஸ் எடுத்து வச்சுட்டு உனக்காண்டி தான்ப்பா பேசுறேன், உனக்கு தான்ப்பா இது மைனஸ் ஆகும், உனக்கு தான்ப்பா இது பிளஸ்ஸா போகும். என்னங்க நியாயம்? புரியவே இல்லைங்க. யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு உள்ள போயிட்டு ஒரு பாயிண்ட் முத்தம் கொடு முத்தா கொடு அப்படின்னு கேட்பாங்களா?
புதுசா கேட்டிருக்காங்கப்பா இது என்ன உறவுன்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே உலகத்திலே பேர் வைக்காத உறவு அப்படிங்கிறாங்க. கன்றாவி உறவு. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து